திருவள்ளூர் மாவட்டம் பாண்டூர் அருகே இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய வாகனம் நிற்காமல் சென்றதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்தில் சிக்கிய இளைஞரின் கால் மட்டும் துண்டாகி கிடப்பதாகவும் பொதுமக்கள் கூறியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பார்த்தசாரதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பார்த்தசாரதி, இந்த விபத்தை ஏற்படுத்தியது யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? தற்போது விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிக்க எதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க? பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களே, யார் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள்? திருவள்ளூர் அருகே உள்ள காக்கலூர் தொழில்பேட்டையில நேற்று இரவு பணி முடிந்து சென்றவர் சாரதா செராமிக்ஸ் கம்பெனியில வேலை பார்த்து வந்த அத்திப்பட்டு கிராமத்தை சார்ந்த சுதாகர். இவர் அவருடைய கிராமத்துக்கு இருசக்கர வாகனத்துல போகும்போது திருவள்ளூர் அருகே உள்ள பாண்டூர்ல இந்த விபத்து பள்ளிக்கூடத்துக்கு எதிர நிகழ்ந்திருக்கு. இந்த விபத்து எதிர வந்த கார் பயங்கர வேகத்துல மோதியதுல இருசக்கர வாகனம் நொறுங்கியதோட அந்த இடத்துல இவருடைய கால் கிடந்திருக்கு. இந்த சுதாகரோட உடல் நிலை என்ன ஆனது, உடம்பு இருக்கா இல்லையாங்கிறத உறவினர்களுக்கும் இங்க இருக்கிற கிராம மக்களுக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவருடைய சடலத்தை இப்போ எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு வராங்க. அவர் இருக்காரா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த வாகனத்தை காரை மோதி விபத்துக்கு ஏற்படுத்தியது மாணிக்கம் என்ற ஓட்டுநர் என்று தெரிய வந்திருக்கு. அவர் தலைமறையாயிருக்காரு. இதனை திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வராங்க. அந்த காரையும் பறிமுதல் பண்ணியாச்சு. இருசக்கர வாகனம் நோக்கி இருந்த இருசக்கர வாகனமும் இப்போ காவல் நிலையத்தில் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுதாகரோட சடலத்தை உறவினர்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில மறியலில் ஈடுபட்டாங்க. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 12 மணி நேரம் ஆகியும் அந்த சடலமா அல்லது அவர் வேற எங்காவது சிகிச்சையில இருக்காராங்கிற விவரத்தை கூட காவலர்கள் தெரிவிக்கல என்ற ஒரு ஆத்திரத்துல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சம்பவத்துக்கு வந்த மாவட்ட எஸ்பி பொன்னி அங்க இருக்கிற பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2 மணி நேரத்துல முடிவை சொல்றேன்னு கூறியிருந்த நிலையில எந்த பதிலும் வராதனால மீண்டும் உறவினர்கள் அந்த கிராமத்து மக்கள் மறியலில் ஈடுபட்டாங்க. அப்படி மறியலில் ஈடுபட்டவங்கள ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுவர்கள், கிராமத்தினர் என மொத்தம் ஒரு 50க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் இப்போ கைது செய்து தனியார் மண்டலத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. காயத்ரி, பார்த்தசாரதி, அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துல ஏதேனும் சிசிடிவி கேமரா இருக்கா? காவல்துறையினர் இப்ப விபத்தை ஏற்படுத்தியவரை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்காங்க? அதாவது பாத்தீங்கன்னா இந்த விபத்து நேற்று இரவு சரியா ஒரு 9 மணி அளவுல நடந்திருக்கு. இந்த இடத்துல சிசிடிவி கேமராக்குன்ற ஒரு விஷயம் இல்லை. சென்னை திருப்பதி இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற ஒரே டோல்கேட், அதாவது சுங்கச்சாவடி பட்டறை பெரும்புதூர்ல இருக்கு. அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை வச்சு இப்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுல மகாராஷ்டிரா பதிவு கொண்ட ஒரு லாரி, மற்ற கார்கள் 6 வாகனங்கள் மேல சந்தேகத்தின் பேர்ல விசாரணை துவங்கியிருக்காங்க. திருவாரூர் எஸ்பி பொன்னி சித்தூர் மாவட்ட எஸ்பியிடம் தொடர்பு அங்க ஏதேனும் சடலம் ஏதேனும் வாகனங்கள்ல வந்தா சோதனை செய்து அதோட தகவலை தெரிவிக்கும்படி கூறியிருக்காங்க. இதுவரை அவருடைய சுதாகரோட உடல் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த காவல்துறையிலே ஒரு புரியாத புதிரா இருக்கு. விபத்து நடந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கழிவுநீர் குட்டையில அங்க இருக்கிற கிராமத்தினரை கொண்டு தேடும் பணியிலையும் காவல்துறையினர் தீவிரமா ஈடுபட்டாங்க. சுமார் 1 மணி நேரம் தேடியும் எந்த ஒரு விடியும் அதுல பிறக்கல. இவருடைய சடலம் எங்க இருக்குன்றதே மோப்ப நாய் உதவி கொண்டு தேடும் பணியில காவல்துறை ஈடுபட்டனர். இந்த மோப்ப நாயானது திருப்பதி செல்லும் சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் சென்று நின்று திரும்பி வந்துவிட்டது. தற்போது கைது செய்யப்பட்டவர்களே மண்டபத்தில் அடைத்து வச்சிருக்கிற நிலையில எப்படியாவது உறவினர்கள் அவரது சுகாதார சடலத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பது கிராமம் அத்திப்பட்டு கிராம மக்களுடைய பெரும் கோரிக்கையாக இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் அருகே விபத்தில் சிக்கிய ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா, அவருடைய நிலைமை என்ன என்பது குறித்த எந்தவித தகவலும் தற்போது வரை கிடைக்கவில்லை. விபத்தில் அவர் சிக்கிய போது அவருடைய கால் துண்டான அதனுடைய அடையாளம் மட்டுமே தற்போது இருக்கிறது. இது கண்டித்து பொதுமக்களும் உறவினர்களும் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பார்த்தசாரதி.